நேற்று மதுரை பாண்டி கோயில் போயிருந்தேன். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பேடாக இருந்துச்சு. வீடியோவில் நீங்களே பாருங்கள். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பக்தர்கள் வந்து கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்துட்டு செருப்பை வெளியே கழட்டி விட்டுட்டு தான் உள்ளே போகிறோம். ஆனால் எல்லா கோயில்களிலுமே செருப்பு ஸ்டாண்ட் இருக்கும். அது முறையாக பாதுகாக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. டோக்கன்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு செருப்பை வச்சுட்டு நம்ம போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் பாண்டி கோயிலில் செருப்பு ஸ்டாண்டு இல்லையா, இல்லைன்னா அதை பராமரிக்கிறதுக்கான ஆள் இல்லையா, என்ன ஏதுன்னு தெரியல. யாராவது இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சரி செஞ்சு சீரமைச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே வர பக்தர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரா நாங்கள் சாமி பார்க்க உள்ளே போகிறோம். அப்போ தேடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா செருப்பை. ரிட்டர்ன் வர்ற வரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு மணி நேரம் கழிச்சு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு கேட்கவே ஒரு மாதிரியா இருந்துச்சு. செருப்புன்றது வந்து எல்லாரும் பயன்படுத்துகிற ஒன்று, கோயிலுக்குள்ளே போட்டு போகக்கூடாத ஒன்று. அதை கோயிலுக்கு வெளியே இப்படி போட்டுட்டு போகிறோமே, கிட்டத்தட்ட அங்கே ஒரு 1000 செருப்பு கிடக்கு. 1000 செருப்புல நம்ம செருப்பு எப்படி தேடி எடுக்கிறது? ஒருத்தவங்க எடுக்கும்போது இன்னொருத்தவங்க அவங்களோட ரிமூவ் பண்ணி கொஞ்சம் களைச்சு விட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படியா இருக்கும்? ஒரு இவ்வளோ பக்தர்கள் வர்ற இடத்துல ஒரு செருப்பு ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒருவேளை செருப்பு ஸ்டாண்ட் இருக்குன்னா அதை சீரமைச்சு அதை ப்ராப்பராக பண்ணீங்கன்னா மதுரை மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள்.